அது இல்லாமல் சங்கமம் ஜோதிட அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு பாலக்காட்டில் வச்சுருக்கேன், கேரளாவில். இப்போது நான் பேச போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு ஒரு வளர்ச்சி இருக்குது, அது எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு கட்டத்தில் நமக்கு ஒரு வெற்றியை தீர்மானிக்கிறதுக்காக ஒரு வளர்ச்சியை தரும். அந்த வளர்ச்சி எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது அது எப்படி அப்படிங்கிறத இப்போ முழு நேர விளக்கமாக சொல்கிறதுக்கு இங்கே நேரம் இருக்காது. அதனால் நான் அந்தந்த நட்சத்திரத்தை பயணிக்கிறதும் ஒரு சின்ன கண்டென்ஸ் அதில் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதில் டவுட் இருந்ததுன்னா எங்கிட்ட ஃபோனில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ நட்சத்திரம், அதாவது மேஷ ராசி எப்போ நமக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேஷ ராசிக்கு அந்த மேஷத்துடைய செவ்வாய் பகவான் பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த ராசிக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும். பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது செவ்வாய் பகவான் எப்பவுமே பூர நட்சத்திரத்தில் எந்த காலகட்டத்தில் பயணிக்கிறாரோ அதே மாதிரி அந்த பூர நட்சத்திரத்துடைய அதிபதி செவ்வாயை எப்போ சேர்கிறாரோ, ஏன் அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் கலத்திரகாரகன், செவ்வாய் மங்களகாரகன். அப்போது இந்த மங்களம் அந்த கலத்திரத்துக்கிட்ட போகணும். அப்படி போகும்போது அங்கே ஒரு கூட்டமைப்பு உண்டாகும், ஒரு வெற்றி கிடைக்கும். அப்போ அந்த நேரத்துலையும் அந்த கிரகம், அதாவது அந்த சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானோடு சேரும் பொழுதும் ஒரு வெற்றி வரும், ஒரு வளர்ச்சி வரும். அதே போல் இந்த செவ்வாய் பகவான் அந்த பூர நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுதும், அதாவது ஒரு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ, இல்லை ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ, இல்லை ஒரு அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலோ, இல்லை ஒரு அரசாங்க பரீட்சை எழுதக்கூடிய விஷயத்திலோ நமக்கு ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அது நம்ம இனிமேல் நீங்கள் அதை நோட் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அது தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் இந்த மேஷராசி அப்படிங்கிறப்போ அந்த பகவான் பயணிக்கிறப்போ ஒரு வெற்றி இருக்குது. அதை எல்லா ஜோதிடரும் ஒரு சூட்சமமாக பார்த்து செயல்படுத்தினா அந்த நேரத்தில் அந்த வழிபாட்டையும் கொடுத்தோம்னா அங்கே ஒரு சிறப்பான வெற்றி வரும். அப்போ அந்த ஜாதகருக்கு அந்த செயல் கண்டிப்பாக நடக்கும், மாறாது. ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டு அனுபவித்ததை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரிஷபம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் அந்த ராசி வளரும். சுக்கிர பகவான் அஸ்த நட்சத்திரத்தில், என்னப்பா ரிஷபராசி கண்ணியில் இருக்குது, இது அஸ்தம் கண்ணியில் இருக்குது, சுக்கிரன் நீச்சம், அப்புறம் எப்படி வளரும்? சுக்கிரன் தானே நீச்சம், ஆனால் அந்த அஸ்தத்துக்கு உண்டான சந்திரன் சுக்கிரன் வீட்டில் உச்சம் இல்லை. அப்போ உச்சமும் நீச்சமும் சேரும்போது நீச்சபங்க ராஜயோகமாக அந்த வெற்றியை தரும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு, அதே மாதிரி தொழில் வளர்ச்சி தேவைப்பட்டு தொழிலை புனரமைக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி புதிய கட்டடம் கட்டும் வாய்ப்பு வரவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நேரம் ஒரு கை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அது ஒரு சிறப்பான வெற்றியை தரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனம் ராசி. இந்த மிதுன ராசி எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கணும்? புதன். இந்த மிதுன ராசி புதன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு அனுஷ நட்சத்திரத்தில் புதன் சஞ்சரிக்கும் காலங்களும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் புதன் சஞ்சரிக்கும் காலங்களிலும் வெற்றியை தருவார். இது என்னப்போ அனுஷ நட்சத்திரம்னு சொல்கிறோமே, அது சனி பகவானுடைய நட்சத்திரம் அல்லவா? உத்திரட்டாதின்னு சொல்கிறோமே, அதுவும் சனி பகவானுடைய நட்சத்திரம் அல்லவா? சனி பகவானோட புதன் பகவான் சேரும் பொழுது எப்படி வெற்றி தருவார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன்னா அவர் தடை கிரகம்னு சொல்கிறோம், தாமச கிரகம்னு சொல்கிறோம், புதன் இரட்டைத்தன்மை குணம் உள்ளவர்னு சொல்கிறோம். அப்போ நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதிக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன? புதனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த புதன் சுக்கிரன் சனி பகவான் 3 பேருமே நட்பு கிரகம். அப்போ நண்பர்களுக்கு நண்பர் துரோகம் பண்ண மாட்டாங்க, ஒரு வளர்ச்சியை கொடுப்பாங்க. அதனால் புதன் பகவான் எப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் அனுச நட்சத்திரத்திலும் பயணிக்கிறாரோ அப்போல்லாம் மிதுன ராசிக்கு வெற்றியான காலங்களாக இருக்கும். அதுக்கடுத்தது சிம்ம ராசி, அதாவது கடகராசிக்கு சந்திரன் எங்கே பயணிக்கும் பொழுது ஒரு வருமானத்தை தருவார், ஒரு இணைவை தருவார், ஒரு முயற்சியில் வெற்றியை தருவார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் மட்டும் நமக்கு 2 நாளைக்கு ஒருக்கா கடக்கக்கூடிய கிரகமாக இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் இந்த பூராட நட்சத்திரத்தில் வர்ற அன்னைக்கெல்லாம் வெற்றியை தருவார். பூராட நட்சத்திரத்தில் பயணிக்கும் போதெல்லாம் ஒரு நன்மையை செய்வார் கடகராசிக்கு. அது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல. பூராடத்தில் எப்படி சந்திரன் அப்படின்னா, பூராடத்துடைய அதிபதி யார்? சுக்கிரன். அது எந்த வீட்டில் இருக்குது?
குருவுடைய வீட்டில். அந்த குருவுடைய வீடு நமக்கு காலச்சக்கர பிரகாரம் எத்தனாவது வீடு? பாக்கிய வீடு. அப்போது பாக்கிய வீட்டில் போய் ஒரு உச்சநாதன் சஞ்சரிக்கும் பொழுது பூராட நட்சத்திரத்தில் அந்த உச்சமும் பாக்கியமும் சேரும்போது ராஜயோகமாக செயல்படும். அது ஒரு உள்சூச்சமம். அது உணர்ந்து பார்க்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தில் அந்த கட்டமைப்பில் உணரும் போது நம்மளால் அதை எடுத்து சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சிம்மம் ராசி. சிம்ம ராசி சூரியன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம் நமக்கு வெற்றியை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து நமக்கு திருவோண நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலமெல்லாம் வெற்றியை தருவார். ஏன் திருவோண நட்சத்திரம்? ஏன் திருவோண நட்சத்திரம் நமக்கு நல்லது செய்யும்? ஏன்னா சிம்ம ராசிக்கு கடகராசி 12வது ராசி. அப்போ அது மறைவு ஸ்தானமாகுது. அப்போ அந்த மறைவு ஸ்தான அதிபதி எப்படி வந்து நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தர நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் எல்லாமே சந்திரனுடைய நட்சத்திரமா. அப்போ அங்கே 2-12 தொடர்பு கொண்டு அதீத யோகமாக செயல்படுகிறது. என்ன யோகம்? அதீத யோகம். அப்போது இந்த அதீத யோகம் என்ன குணம், என்ன செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமெல்லாம் சொல்லுவோம் ஒரு விஷயம். என்னது? என்னடா அது, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துருச்சு, நான் உங்களை பார்க்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க, நான் இந்த இடத்துக்கு போகலான்னு நினச்சி இந்த விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறது அந்த அதீத யோகம். நான் உங்ககிட்ட கேட்கலன்னு இருந்தேன், நீங்களே என்னை கூப்பிட்டு தரேன்னு சொல்லிட்டீங்க. அதாவது நம்ம தேவைகளை உணர்ந்து செயல்படுத்துதல். இந்த செயல்பாடு வந்து அந்த திருவோண நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் சிம்ம ராசிக்கு நற்பலனாக நடக்கும். சரி, அதுக்கடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி புதன் பகவான் அனுசத்துலேயும் உத்திரட்டாதிலையும் பயணிவார். அப்போ கன்னி ராசிக்கு புதன் பகவான் தானே, அவர் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நமக்கு வந்து நல்லது பண்ணுறார் அப்படின்னு ஒன்று. அப்போது புதன், கன்னி புதன் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அவர் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு நல்ல ஒப்பந்தம், அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பெரிய பெரிய உறவுகளையும் நட்புகளையும் ஏற்படுத்துதல். அதே மாதிரி ஏன்னா ராகுனா பிரம்மாண்டம்னு சொல்லுவோம் பொதுவாக, புதன்னா கம்யூனிகேஷன்னு சொல்லுவோம். இந்த கலியுகத்தை இயக்கிறதே நம்ம என்ன சொல்கிறோம்? ராகுவும் புதனும் தான் இயக்கிறார். இப்போ ஐயா அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, 11ல் 24வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சிறப்பை செய்யும் பொதுவாக அப்படின்னு. அப்போ அதுக்கு மேலே நான் அதை பற்றி சொல்ல தேவையில்லை. அப்போது அதுக்கப்புறம் இப்போது துலாம் ராசி. இப்போ என்னென்னா ரிஷபராசி சுக்கிரன் வந்து அஸ்தத்தில் பயணிக்கும் பொழுது சிறப்பை செய்வார் அப்படின்னு. இப்போ துலாம் ராசி சுக்கிரன் எதில் பயனோடு அவர் சிறப்பு செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது. ஏன் இது ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டே அதுக்கு ஒரு இது சொன்னேன். அனுசத்துக்கும் உத்திரட்டாதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் தான் வரும். அப்போ அது நட்பு நட்சத்திரம். அப்போ நண்பர்களோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு நன்மையைத்தான் செய்வார்கள், தீமையை செய்ய மாட்டார்கள். அப்போது இந்த ரேவதி நட்சத்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா 27வது நட்சத்திரம். அப்போது ஒரு விஷயத்தை முடித்து வெற்றி பெறுவது, அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வது, அடுத்த நிலைமைக்கு நம்மை தள்ளி விடுவது, இது எல்லாமே வந்து இந்த ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கும் பொழுது நம்ம விஷயத்தில் அது நடக்கும். நம்ம காரியங்கள் ஒவ்வொன்றையும் அது நம்ம உணர்ந்து பார்க்கும் பொழுது, அதாவது யார் உணர்ந்து பார்க்கும் பொழுது அப்படின்னா துலாம் ராசிக்காரங்க. அதே போல் அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய், ஏன்னா மேசராசி செவ்வாய் வந்து பூரத்தில் சஞ்சரிக்கும் காலம்னு சொல்லிட்டேன். இப்போ விருச்சிக ராசி அதாவது விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் செயல்படும் பொழுது ஒரு வெற்றி, தொழில் வளர்ச்சி, அதாவது நம்ம முயற்சிக்கு கை கொடுக்கும் விஷயங்கள், ஒரு நல்ல நட்பு உறவு தொடங்கிறது, புதிய தாம்பத்திய வாழ்க்கை தொடங்கிறது, அந்த தாம்பத்தியத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது செவ்வாய் பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது விருச்சிக செவ்வாய், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விருச்சிக செவ்வாய் கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம். ஏன் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை சொல்கிறோம் அப்படின்னு நம்ம அதுக்கு ஒரு சின்ன இது சொல்லணும்ல. அப்போ விருச்சிகத்துக்கு 10ஆம் வீடு சிம்ம வீடு, விருச்சிகத்துக்கு அப்போது அது கர்மம், ஜீவனம், தொழில், இந்த 3 விஷயத்தையும் சொல்லும். அப்போ இந்த கிருத்திகை விருச்சிக ராசிக்கே பொதுவாக சூரியன் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்குது, அந்த குடும்ப ஜீவிதம் நல்லா இருக்குது. இல்லைன்னா புருஷனை மொட்டாட்டி இருக்காங்கன்னு தான் சொல்ல முடியுமா வழிய சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஜீவகாரகனும் கர்மகாரகனும் தொழில்காரகனும் பலமாக இருக்கணும். அப்போ அந்த நேரத்தை பலப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் எடுக்கவும்,
ஒரு பேச்சுவார்த்தை நடத்தவும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க அந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தனுசு ராசி. இப்போது தனுசு ராசிக்கு குரு பகவான் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலங்கள் அந்த தனுசு ராசி வளரும், ஒரு வெற்றியை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிட நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலம். மிருகசீரிடத்தில் பயணிக்கும் காலம் அந்த தனுசு ராசிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுத்துருப்பார். இப்போ ஒரு பணப்பிரச்சனையே இருக்குன்னா, நிறைய பேர் அவரை சுற்றி வளைச்சி கட்டிட்டாங்கன்னா வேறு ஊருக்கு மாற்றி ஒரு துணையை கொடுத்து நீ இந்த இடத்துல வந்துரு, நான் பாதுகாப்பாக பார்த்துக்கிறேன்னு ஒரு சக்தியை கொடுப்பார். ஏன்னா பொதுவாக மிருகசீரிடம் அப்படின்னா செவ்வாயுடைய குணம்னா வீரம், பாதுகாத்தல், அதிகாரம் செய்தல், இதெல்லாமே அவருடைய ஒரு கோட்பாட்டில் இருக்கிற விஷயம். அதில் இந்த குரு பகவான் சஞ்சரிக்கும் காலம், அதே மாதிரி குருவோடு செவ்வாய் கலக்கும் காலம், அந்த நேரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவர் அந்த ராசியை வளர்த்து விடுகிறார். அந்த ஒரு பாதிப்பிலிருந்து நம்மை கடந்து வெற்றி தர வைக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருமங்கல யோகம். குருமங்கல யோகம் குருவாக இருந்தாலும் அவருக்கு மங்களம் கிடைக்கணுன்னா செவ்வாய் சேரணும். தனிப்பட்ட முறையில் இருந்தால் பிரம்மச்சாரின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த தெய்வீக ஒரு அருளமைப்பை கொடுக்குறது யாருன்னா வாக்குன்னு சொல்லக்கூடிய செவ்வாய். அதில் இந்த மிருகசீட நட்சத்திரம்னு சொல்கிறது நமக்கு பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களை அடக்க ஆளக்கூடிய 5வது நட்சத்திரமாக வரும் நட்சத்திரத்தில். அப்போது இந்த பஞ்சபூதங்களை எடுத்து உரைத்து சொல்லக்கூடியவர் தான் நமக்கு குரு. அப்போ அந்த குரு அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறோம். அப்போ அந்த கோடி நன்மை அவர் அந்த நேரத்தில் செய்வார். அதே மாதிரி அந்த செவ்வாயோட இணையும் பொழுதெல்லாம் செய்வார். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசி. மகர ராசியுடைய அதிபதி யாருன்னு தெரியும், சனி பகவான். அப்போது இந்த சனி பகவான் எந்த ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது, அதாவது எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இந்த மிதுன ராசி வளருது அப்படின்னு மகர ராசி வளருது மகர ராசி வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது, சனி பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுதும் திருவாதிரைக்கு உண்டான அதிபதி சனி கூட பயணிக்கும் பொழுதும், எப்படி இவர் போய் ராகு பகவான் போய் சனி கூட சேரணுமோ வழிய சனி பகவான் போய் ராகு கூட சேரக்கூடாது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இடமாற்றம், ஒரு வளர்ச்சி, ஒரு பாதிப்பிலிருந்து தப்பித்தல், ஒரு வழக்கிலிருந்து ஜெயித்தல், இது உறுதியாக நடக்கும். அதை எழுதி வச்சுக்கலாம், தப்பே வராது. எல்லாரும் சொல்லுவாங்க சனியும் ராகுவும் சேர்ந்தால் பிரச்சனை, புத்தி தடுமாற்றம், சிக்கல் இருக்குது. அந்த பாவகம் கெட்டு போகணும், அந்த பாவகம் கெட்டு போகணும். இப்போ கெட்டு போகிறதுக்கு என்னென்ன இடம்னு தெரியுமில்ல உங்களுக்கு? 6, 8, 12ன்னு சொன்னால் ஒரு பாதிப்பான இடம். அதில் 6 ரொம்ப பாதிப்பா, 8 ரொம்ப பாதிப்பா, 12 ரொம்ப பாதிப்பான்னு ஒன்று இருக்குது. அதில் நமக்கு மிகவும் பாதிப்பான இடமாக எடுத்துக்கொள்ளுதல், சிக்கல், நெருக்கடி, சங்கடம், அவமானம்னு சொல்லக்கூடிய இடமாக எடுத்துக்கொள்வது 8ஆம் இடம் தான். இந்த அவமானத்தில் ஒரு வெகுமானம் தரக்கூடியது 8ஆம் இடம் தான். அது வெகுமானமாக இருக்கும். அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய வெகுமானம் எல்லாரும் நம்மளை திரும்பி பார்ப்பது போல் வெகுமானமாக இருக்கும். அதை அந்த சூழ்நிலையில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளுடைய அமைப்பிலே அது செயல்படும். நம்ம பொதுவாக இப்போ ராசிகளுடைய வளர்ச்சியில் பேசுகிறோம். அதுக்கடுத்தது மகர ராசிக்கு சனி பகவான் தான், கும்பராசிக்கு சனி பகவான் தான். இப்போ கும்பராசி சனி பகவானுக்கு யாரப்பா அப்படின்னு கேட்போம். அப்போ கும்பராசி சனி பகவானுக்கு கேது பகவானுடைய நட்சத்திரமான மகன் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமோ, கேது பகவான் சனி பகவானோடு சேரும் காலத்திலோ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த கும்பம் ராசி வெற்றி அடையும். ஏன் என்னப்பா சனியும் கேதும் சேர்ந்தாலே தடை பொடி பொடி ஆக்கிடுவாங்க, பயங்கர அந்த இடத்துல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குடும்பம்னா பிரச்சனை வரும், நம்ம இந்த மாதிரி சொல்கிறோமே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா 5ஆம் இடங்கிறது நம் பூர்வ புண்ணியத்தையும் குலதெய்வத்தையும் சொல்லக்கூடிய இடம். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கோவில் கோபுரத்தை சொல்லக்கூடிய இடம். நாம் கோவில் கோபுரத்தை ஆன்மீகம் என்று சொல்கிறோம், கடவுள் என்று சொல்கிறோம், ஞானம் என்று சொல்கிறோம். அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் கேது பகவான். அந்த கேது பகவான் நிலையாக இருந்தால்தான் ஒருவர் பரிகாரம் பலிக்கும். கோவில் போய் செய்யக்கூடிய பரிகாரம் பலிக்கணும்னா குரு நல்லா இருக்க வேண்டாம், செவ்வாய் நல்லா இருக்க வேண்டாம், ஆனால் கேது நல்லா இருக்கணும். இல்லைன்னா கேது சிறப்பான சுபர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். தன் எண்ணம், செயலும், சிந்தனையும் ஒரே நேர்கோட்டில் செல்லக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் ஒருவருடைய பரிகாரம் பலிக்கும். அது வரைக்கும் அந்த பலிக்கிற வரைக்கும் அவங்க பரிகாரத்தை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது, அதெல்லாம் தண்டனை.
அதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை. இதுதான் கும்பராசி வளர்கிறதுக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான காலங்கள். அதே போல் இப்போது மீனம் ராசி, இப்போது தனுசு ராசிக்கு குரு பகவான் தான் அவர் நம்ம மிருகசீடத்தில் இருக்கும்போது வளர்ச்சி தருவார்னு சொல்லிட்டோம். இப்போ மீனராசிக்கு குரு பகவான் தான், அவர் எதில் இருக்கும்போது வளர்ச்சி தருவார், அந்த மீனராசியை வளர்த்து விடுவார். இல்லை அவர் கூட யார் சேர்றப்போ அந்த வளர்ச்சியை கொடுப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்கு குரு பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் காலங்களும், சுவாதி நட்சத்திரத்து அதிபதி குரு அதாவது ராகு குருவோடு பயணிக்கும் காலத்திலும் அவர்கள் ஏதாவது ஒரு தொழில்துறையில் சிறந்தவனாக பேசப்படுகிறார்கள். கல்வித்துறையில் இருந்தால் ப்ரமோஷன் கிடச்சி சிஓ, அதுக்கு மேலே என்னென்ன பொறுப்பு வேணுமோ அதெல்லாம் வரும். அதே மாதிரி சகல ஐஸ்வர்யத்தையும், நிதி கிடைக்கிறது, பொன் கிடைக்கிறது, புதையல் கிடைக்கிறது, எதிர்பாராத சொத்து பத்து பாட்டன் தாத்தா பாட்டி சொத்து நினைக்காம வீட்டில் இருக்கிறப்ப தட்டி எழுப்பி கொடுக்கறது. ஏப்பா அது உனக்கு இருக்குது மறந்துட்டியா, வந்து எழுதி எடுத்துகிட்டு போ. இவரே மறந்துருப்பார், அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவாங்க. அந்த சக்தியை கொடுக்கறது. ஏன்னா பொதுவாக சுவாதி நட்சத்திரங்கிறது ஐஸ்வர்ய நட்சத்திரம். சுவாதியில் மழை பெய்து அது வீட்டில் பிடிச்சி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மலைங்கிறது நீர், மீனங்கிறது மீன். மீன் எதில் இருக்கும்? நீரில் இருக்கும். அந்த நீரில் மீன் இருந்தால் தான் அது முழு பவர் பெறும். அப்போ அந்த சுவாதியில் போய் குரு இருக்கிறப்ப முழு பவர் பெறுறாரு. அப்போ இந்த மாதிரி தான் ராசிகளுடைய வளர்ச்சி. ஒவ்வொருத்தருக்கும் அந்த வளர்ச்சியான நட்சத்திரத்தை பயன்படுத்தும் போது ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த வளர்ச்சியான நட்சத்திரங்களை ஒவ்வொரு சமயங்களிலும் நம்ம பயன்படுத்தும் பொழுது அதற்குண்டான ஒரு தேவதைகளையும் நாம் நல்லா அனுஷ்டானம் செஞ்சு ஆதரிக்கிறப்போ, இல்லை அதற்குண்டான வாழ்வியல் பரிகாரத்தில் என்னென்ன பொருள், அந்த பொருளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோவிலுக்கே போகணுன்ட்டு இல்லை, ஆனால் கோவில் வேணும். எப்படி கோவிலுக்கே போகணுன்ட்டு இல்லை, கோவில் வேணும். அது என்ன கோவில்னா நம்ம மனக்கோவில். மனக்கோவில் குணம் கரெக்டாக இருந்தால் நம்ம செயல் கரெக்டாக இருக்கும். இந்த வாய்ப்பு